கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்காக கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் தருகிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், உபாகமங்களின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 13வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்பத்தின் கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மூலமாக ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை நாம் வாசிக்க கேட்ட இந்த உபாகமம் 7வது அதிகாரம் 13வது வசனம். அதே வார்த்தையை இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார். அது என்னவென்றால், உன் கர்ப்பத்தின் கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, ஒரு மனிதனுக்கு உரிய, ஒரு குடும்பத்துக்கு உரிய சகல ஆசீர்வாதங்களும் அடங்கின ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. மட்டுமல்ல, அவர் நம்மீது அன்பு வைத்திருக்கிறதின் நிமித்தமாக, இந்த ஆசீர்வாதங்களின் நிமித்தமாக நம்மை ஆசீர்வதிப்பதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் நம்மீது அன்பு வைத்திருக்கிறதின் நிமித்தமாக அவர் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை சொல்லி, அநேக வாக்குத்தத்தங்களை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த உபாகமம் 7வது அதிகாரம் 13வது வசனத்தில் ஏதாவது ஒரு வார்த்தையில் நீங்கள் குறைவுபட்டிருப்பீர்களே ஆனால், நிச்சயமாகவே இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். காரணம் என்னவென்றால், அவர் உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிற தேசத்திலே ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கலாம். நீங்கள் அயல் நாட்டில் வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய இந்தியா தேசத்தின் ஏதோ ஒரு வெளி மாநிலத்திலே நீங்கள் வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம். எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் எந்த தேசத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த தேசத்திலே ஆண்டவர் உங்களை பெருக பண்ணுவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். மட்டுமல்ல, அவர் உன் கற்பத்தின் கனியையும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் உங்களுடைய கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். திருமணமாகி, ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் எனக்கு கர்ப்பத்தின் கனி இல்லையே என்று சொல்லி நீங்கள் தேவனை நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுடைய கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய நிலத்தின் கனியையும் உங்களுடைய தானியத்தையும் எல்லா மாடுகளின் பெருக்கத்தையும் மாடுகளின் பலனையும் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் மிருக ஜீவன்களை வைத்து பிழைத்துக் கொண்டிருக்கலாம். எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறபடியினாலே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தந்து, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுக்கு அருளி உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவர் என்பதை இந்த நாள் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? எல்லோரும் கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த உபாகமம்
7வது அதிகாரம் 13வது வசனத்தின்படி, நீர் எங்கள் மீது அன்பு வைத்திருக்கிற தேவனாய் இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? அவர் நம் மீது அன்பு வைத்திருக்கிறது நிமித்தமாய் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். விவசாயம் செய்து கொண்டிருக்கலாம், நீங்கள் விவசாயம் செய்கிறவர்களாக இருக்கலாம். ஹல்லேலூயா. அவர் உங்களுடைய நிலத்தை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் உங்களுடைய நிலத்தை ஆசீர்வதித்து உங்களுடைய மாடுகள், உங்களுடைய ஆடுகள், உங்களுடைய மிருக ஜீவன்களை எல்லாம் ஆசீர்வதித்து பெருக பண்ண வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எல்லோரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இஸ்ரவேலர்களை பார்த்து கர்த்தாவே, நீர் சொன்ன அதே வார்த்தையை இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை பார்த்தும் அப்பா, ஹல்லேலூயா, கர்த்தருடைய ஆவியானவர் அப்பா நீர் பேசுகிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் இந்த ஜனங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. என்னுடைய குடும்பத்திலே கர்ப்பத்தின் கனி இல்லை என்று சொல்லி திருமணமாகி ஹல்லேலூயா எனக்கு இன்னும் கர்த்தாவே கர்ப்பத்தின் கனி இல்லையே என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருப்பார்களே, ஆனால் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விவசாயம் செய்கிறவர்கள் கர்த்தாவே, இன்னும் மிருக ஜீவன்களை வைத்து பலன் பெறுகிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருடைய நிலங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அவர்கள் இருக்கிற தேசத்தில் கர்த்தாவே அவர்களை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்றைக்கு ஒவ்வொருவரும் செய்கிற வேலையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படி செய்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.